வணக்கம். குவைத்தில் தீ விபத்து. அடுக்குமாடி கட்டிடத்தில் அங்கே பணிபுரிந்தவர்கள் தங்கியிருந்த இடமாக அந்த அடுக்குமாடி கட்டிடத்தில் நேற்றைய தினம் தீ விபத்து ஏற்பட்டு அதில் உடல் கருகி உயிரிழந்தவர்கள் 50க்கும் மேலான உடல்களை இதுவரை அந்த கட்டிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் நம் பாரத நாட்டில் தமிழ்நாடு, கேரளா இதுபோன்ற பிற மாநிலங்களில் உள்ள நபர்கள் உடலை எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தமிழ்நாடு, கேரளா இந்த இரு மாநிலங்களிலும் உயிரிழப்பு இதில் அதிகமாக இருப்பதாக தெரியப்படுத்துகின்றார்கள். இந்த நிலையில் நம் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாலும் கேரளாவை சார்ந்தவர்களானாலும் அவர்களுடைய அந்த உடலை கேரளாவை சேர்ந்த கொச்சின் ஏர்போர்ட்டுக்கு இன்று கொண்டு வரப்படுகிறது. அங்கிருந்து அவர்களுடைய உரிய இடத்தை தெரிந்து கொண்டு அவர்களுடைய அந்த உடலை இன்று ஒப்படைப்பதாக இருக்கின்றார்கள். இதற்காக நம் தமிழ் மாநிலத்தைச் சேர்ந்த நமது முதலமைச்சர் அவர்கள் அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து கொண்டு கேரளாவிலிருந்து தமிழகத்துக்கு கொண்டு வரக்கூடிய நிலை ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது என்பதையும் நம் தமிழக முதலமைச்சர் அதற்குண்டான வேலைகளை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இருந்த போதிலும் சோகத்தை ஆழ்த்துகின்றது இந்த செயல். அதுபோல் தமிழகத்தை சார்ந்தவர்கள் அந்த குவைத் அடுக்குமாடி கட்டிடத்தில் உயிர் இழந்தவர்கள் வீட்டுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் கொடுப்பதாகவும் தமிழக அரசு, அதாவது நம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள் என்பதை தெரியப்படுத்துகிறோம்.